உங்களுக்கு ஆரோக்கியத்தை பற்றி கவலையாக இருக்கா? உங்கள் உடம்புல 3 சத்து குறைபாடு இருக்கான்னு பாருங்கள். அதில் முதல் சத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜிங்க். இந்த ஜிங்க் சத்து என்ன பண்ணும் அப்படின்னா நம்மளோட இம்யூனிட்டி இன்க்ரீஸ் பண்ணும், ஹேர் க்ரோத்துக்கு ரொம்ப முக்கியமானது, டெஸ்டோஸ்டிரான் அளவை மெயின்டைன் பண்ணும். இந்த ஜிங்க் குறைபாடுனால என்ன ஆகும்? ஹேர் ஃபால்லாம் ஏற்பட ஆரம்பிக்கும். இதுக்கு என்ன உணவுகள்லாம் நம்ம எடுத்துக்கணும்னா விதையுள்ள காய்கறிகள் நிறைய எடுத்துக்கணும், பயறு வகைகள் நிறைய எடுத்துக்கணும், மொச்சை, அவரை, துவரை இதெல்லாம் நிறைய நம்ம உணவில் சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா ஜிங்க் இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா மெக்னீஷியம். உடம்புல தசைகளோட ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அது மட்டும் இல்லாமல் தூக்கத்துக்கும் நம்மளோட ஸ்ட்ரென்த்துக்கும் இது ரொம்ப முக்கியமான விஷயம். இதுக்கு என்னெல்லாம் உணவுகள் எடுத்துக்கலாம் அப்படின்னா சாமை எடுத்துக்கலாம், பாதாம் பருப்பு எடுத்துக்கலாம், கீரைகள் நிறைய எடுத்துக்கலாம், வாழைப்பழம் எடுத்துக்கலாம். மூன்றாவது விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட விட்டமின் டி கண்டிப்பாக நம்மளுக்கு சன்லைட்டில் தான் கிடைக்குங்க. 20லேருந்து 30 நிமிஷம் சன்லைட்டில் கண்டிப்பாக இருங்க. இது நம்மளோட போனை உங்களுக்கு ஸ்ட்ரென்தன் பண்ணும். இது ஹார்மோன் இம்பேலன்ஸுக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அந்த ஹார்மோனை சரி பண்ணுறதுக்கு விட்டமின் டி கண்டிப்பாக தேவை. இந்த விஷயங்கள் எல்லாம் நம்ம உடம்புல சரியாக இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னாலே உங்கள் உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.